பேராசிரியர் நதர்சா அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். செய்திகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இஸ்லாமியர்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவான தகவலோட சொல்லிட்டு இருந்தீங்க. பிறகு இஸ்லாமிய சிறுகதைகளில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் அலசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாகவே பேசணும். அடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சது, நீங்க எழுதியிருக்கிற மருதநாயகம் என்று போற்றப்படுகிற மாவீரன் கான் சாஹிப்புடைய கதை பற்றி சொல்லுங்க. இந்த கான் சாஹிப் சண்டை என்பது ஒரு நாட்டுப்புற கதைப்பாடல் வடிவத்தை சார்ந்த ஒன்று. நம்ம முன்னாடி பேசியதை போல காப்பிய இலக்கியமாக இருந்தாலும், ஞான இலக்கியமாக இருந்தாலும், கதை இலக்கியமாக இருந்தாலும் மற்றவருக்கு நாங்கள் சலித்தவர்கள் அல்ல என்று தன்னுடைய முத்திரையை முஸ்லிம்கள் பதித்திருக்கின்றார்கள் என்பதற்கான சான்றுகளை சொன்னோம். அதே போல அந்த நாட்டாறு இலக்கியம் என்பது வாய்மொழி இலக்கியமாக இருக்கக்கூடியது தனி பாடல்களாக இருக்கு, கதை பாடல்களாக இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கை வரலாறும் கதை பாடலாக வருவதில்லை. செய்வதற்கரிய செயல்களை செய்தவன் தான் வீரநிலை பாடல்களாக போற்றப்படுகின்றான். புலித்தேவனுடைய வரலாறு பாடப்பட்டிருக்கின்றது, கட்டபொம்மனுடைய வரலாறு பாடப்பட்டிருக்கின்றது, ராமப்பையன் அம்மானை பாடப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இஸ்லாமிய மாவீரன் ஒருவனை பற்றி பாடப்பட்ட ஒரு வீர வரலாறு இந்த கான் சாஹிப் சண்டை கதை பாடல். இதை நான் படிக்க நேர்ந்தது ஒரு சுவையான அனுபவம் தான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் இலக்கியம் முடித்த பிறகு எம்ஃபில் பண்ணுவதற்கு இந்த நாட்டுப்புற இலக்கியத்தில் எனக்கு சற்று ஆர்வம் உண்டு. ஒரு உரிய தலைப்பை தேடி அலைந்த போது நாட்டுப்புற இலக்கியத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் ஆறு அழகப்பன் அவர்கள் எனக்கு நீ ஒரு சாஹிபு, உனக்கு ஒரு சாஹிப் அறிமுகம் செய்யறேன், அவர் தான் கான் சாஹிப் சொல்லி கான் சாஹிப் சண்டை புத்தகத்தை கொடுத்து இதை நீ படித்து பாருன்னு சொன்னார். அதுவரையில் நமக்கு கட்டபொம்மனை தெரியும், புலித்தேவனை தெரியும், கான் சாஹிப்பை பத்திலாம் நமக்கு தெரியாது. படித்து பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மாவீரன், ஒரு 2 நூற்றாண்டு காலம் வெள்ளையர்களுக்கு சவால் விடக்கூடிய வகையில் அவருடைய ஒரு வரலாறு ஒரு நூற்றாண்டு முழுவதும் வரையப்பட்டிருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அதிசயத்தை கண்டுபிடிக்க முடியாது. வருகையிலே கும்தான் என்று வந்தான், வந்த பின்பு மதுரைக்கு ராசாவும் ஆனான் என்று அந்த கதைப்பாடலாசிரியர் சொல்கின்றார். கும்தான் இந்த கமாண்டர் என்று சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து வந்தது. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த தமிழ் மண்ணிலே பிறந்தவன், பனையூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் பல வகைப்பட்ட தொழில்களை கற்றுத் தருகின்றான். ஐரோப்பியர்களிடம் அவர்களுடைய வித்தைகளை கற்றுத் தருகின்றான். பிறகு ஆற்காட்டு நவாபிடம் ஒரு சாதாரண வேலை, இந்த டோல்கேட்டில் டோல்கேட்டு பணி, சுங்கம் வசூலிக்கக்கூடிய ஒரு வேலை, அதிலே செல்கின்றான். அவனுடைய ஆளுமை திறனால் சுபேதார் சமேதார் என்று பல வகைப்பட்ட படைப்பிரிவுகள் எல்லாம் சேர்ந்து கட்சியில் இந்த கமாண்டர் என்று சொல்லக்கூடிய எல்லா படைப்பிரிவுகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலையை அடைகின்றான். அதற்கு காரணம் அவனிடம் இயற்கையாக அமைந்திருந்த வீரம், அந்த சூழ்நிலையை பார்த்து செயல்படக்கூடிய ஒரு திறம், ஒரு மாவீரனாக அவனை உருவாக்கியது. வெள்ளையர்கள் இந்த தமிழகத்தை தன் வசப்படுத்துவதற்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பையும் சூழலையும் எதிர்பார்த்திருந்த போது இவனுடைய வீரத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். வெள்ளையர்கள் மதுரை வரையில இந்த பகுதியை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடிந்தது. மதுரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாளையங்கள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லாமல் சிதறி போய் கிடந்தது. அப்படி இந்த சிதறி கிடந்த பாளையங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஒரு ஆளுமை கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரனுக்கு தான் இருந்தது. சென்ற இடங்களெல்லாம் அவனுடைய வெற்றி கொடி பறந்தது. அப்ப மதுரையை தலைநகராக கொண்டு தென்னிந்திய பகுதியை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு, கவர்னர் என்ற பெயரிலே கான் சாஹிப்புக்கு இந்த நவாபும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து அந்த நிர்வாக பொறுப்பை கொடுத்தார்கள். தமிழ் மண்ணிலை பிறந்தவன் அல்லவா அவன், அவர்களின் சார்பாக நிர்வாகம் செய்தாலும் இந்த மக்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக மக்கள் மனதிலே ஒரு அழுத்தமான ஒரு இடத்தை பெற்றான். மதுரைக்கு நாயகனாக வந்தான், வருகையிலே கும்தான் என்று வந்தான், மதுரைக்கு வந்த பின்பு ராஜாவும் ஆனான் என்று சொல்ற மாதிரி மக்கள் மனதிலே இடம் பிடித்தான். இப்போ எந்த அளவுக்கு அவனுடைய ஒரு செயல்பாடுகள் அமைந்திருந்தது என்றால், விவசாய வேலைகள் இல்லாமல் சோம்பித்திருந்தவர்களுக்கு அது விவசாய பணிகளை உருவாக்கி தந்தான். நெசவாளிகள் இப்பவும் மதுரையிலே கணிசமான நெசவாளிகள் சௌராஷ்டிரர்கள் இருக்கிறார்கள். அந்த நெசவாளிகள் அந்த நெய்த பொருள்களை எல்லாம் தன்னுடைய அரசாங்கத்தின் சார்பாக வாங்கி அவர் நெசவாளர்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை தோற்றுவித்து மக்களுடைய அபிமானத்துக்கு உரிய ஒரு நாயகனாக சேர்ந்து ஒரு தனி மனிதனாகவே ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தொடங்கிய போது ஆங்கிலேயர்கள் விழித்துக் கொண்டார்கள். நமது சார்பாக ஆள வேண்டியவன் இந்த தமிழகத்துக்கு ஒரு தனி அரசாங்கத்தை உருவாக்கி விடுவானோ என்று சொல்லக்கூடிய நம்முடைய கட்டுப்பாட்டை தகர்ந்து
ஒரு புதிய சுதந்திர அரசு இந்த தமிழகத்தில் உருவாகி விடுமோங்க சொல்லக்கூடிய பயம் வந்த போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நவாபு, ஆங்கிலேயர்கள், அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய சில குறுநில படை வீரர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து கான் சாஹிப்பை யாரு உருவாக்கினார்களோ அவர்களே அந்த கான் சாஹிப்பை அவருடைய வாழ்க்கையை முடிப்பதற்கும் திட்டமிடுகின்றார்கள். அந்த கான் சாஹிப்பை ஆட்சி செய்த காலகட்டத்தில் இவர்கள் அமெரிக்காவை பிடித்தார்கள், ஆஸ்திரேலியாவை பிடித்தார்கள், பிலிப்பைன்ஸை பிடித்தார்கள். சூரியன் மறையாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்களால் இவர்களால் உருவாக்கிய கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மாவீரனை நவீன படைகளை கொண்டு 2 நாள்ல பிடித்திருக்கலாம். ஆனால் 2 ஆண்டுகள் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியும் நெருங்க முடியாத அளவிற்கு மக்களுடைய அபிமானமும் அவனுடைய போர்ப்படை திறனும் ஆற்றலும் மதுரை மக்களுடைய நாயகனாக அவனை நிலைநிறுத்தியது. அதுதான் வரலாற்றிலே அவருடைய வரலாற்றை புகழ்ந்து சொல்லக்கூடிய வகையில் இந்த கான் சாஹிப் சண்டை கதை பாடலை முஸ்லீம் அல்லாத ஒரு பாடலாசிரியர் எழுதியிருக்கிறார். கான் சாஹிப் சண்டை இறுதியில எது வென்றது என்றால் அவருடைய போர் தந்திரம். படையினால் வெல்ல முடியவில்லை. அவருடைய அமைச்சர் ஒருவர் சூழ்ச்சி செய்து அவன் தொழுகையில இருக்கும் போது அவனை கயிற்றை போட்டு இறுக்கி பிடித்து சூழ்ச்சிகரமாக பிடித்து அவனை தூக்கிலே தொங்க விட்டு அவருடைய கதையை முடித்தார்கள் என்பது வரலாறு. ஒரு மதுரையை ஆண்ட மன்னர்களிலே மக்கள் இதயத்திலே ஒரு நாயகமாக இருந்த ஒரு மாவீரன், அவனுடைய வரலாறு ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒரு புலவர் பாடினார் என்பதுதான் அந்த கான் சாஹிப் சண்டை கதைப்பாடல் மூலமாக நான் அறிந்து வியந்து போன ஒரு விஷயம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள்ல பெண் எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க? நவீன இலக்கியங்களுடைய ஒரு போக்கை பார்க்கும்போது பெண் எழுத்தாளர்களுடைய பங்களிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையிலும் சில எழுத்தாளர்கள் தோன்றி இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 1930களில் ஒரு பெண் எழுத்தாளர் தமிழில் ஒரு புரட்சிகரமான ஒரு நாவலை எழுதினார். காதலா கடமையா என்பது அந்த நாவலினுடைய பெயர். அந்த நாவலுக்கு ஊவேசா அவர்கள் ஒரு மதிப்புரை வழங்கி அவருடைய அந்த கதை எழுதக்கூடிய திறனை மிகவும் பாராட்டியிருக்கின்றார். நாகூர் சித்தி ஜுனிரா பேகம் என்ற பெயரிலே அவர் எழுதிய நாவல் சமீபத்தில் கூட மறுபதிப்பாக வந்திருக்கின்றது. அந்த தமிழிலே பெண் எழுத்தாளர்களால் ஒரு புரட்சிகரமான செய்திகளை எடுத்து பேச முடியும் என்பதற்கு அந்த காலகட்டத்தில் அவர் சிறந்த எடுத்துக்காட்டா இருந்தார். அவர் நாவல் எழுதியது மட்டுமல்ல, பெண்ணிய சிந்தனைகளை உள்ளடக்கி நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கின்றார். அந்த உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு திரைப்படம் பார்ப்பதற்கு ஆண்களுக்கு அனுமதி இருந்தது, பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இஸ்லாமிய சமூக அமைப்புல ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அப்ப அவர் ஒரு கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார், திரைப்படம் பார்ப்பது ஆண்களுக்கு அனுமதி ஆகும் என்றால் அந்த அனுமதி பெண்களுக்கும் உண்டு. ஒரு சட்டம் என்று கொண்டு வந்தா அதை எல்லாருக்கும் நீங்க பொருத்தமா தான் நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு புரட்சிகரமான குரல் கொடுத்திருக்கின்றார். அப்புறம் அந்த சிறுகதை எழுத்தாளர்கள் என்று சொல்லும் போது சிறுகதை எழுத்தாளர்கள்ல நிறைய எழுத்தாளர்கள் சமீபத்தில் நிறைய எழுத்தாளர் தோன்றிருக்கிறார். நான் முஸ்லிம் அரசு பத்திரிகையில சிறுகதைகளை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்ட போது 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கின்றது ஒரு 10 ஆண்டு காலகட்டத்தில். அதுல 20க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்கள் அந்த பத்திரிகையிலே எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து தன்னை அடையாளம் காட்டவில்லை. ஆனால் குறிப்பிட்ட 2 எழுத்தாளர் சொல்லலாம். ஒன்னு பாத்திமுத்து சித்திக்கு, ஜெய்புன் நிசா என்று சொல்லக்கூடிய 2 எழுத்தாளர்கள் சிறுகதை துறையிலே அடையாளம் காட்டப்பட்ட ஒரு பிரபல எழுத்தாளர். பாத்திமுத்து சித்திக்கு தான் ஒரு பன்முக தன்மை ஒன்று. அவருடைய கணவர் மிகச்சிறந்த ஒரு வேளாண் விஞ்ஞானியாக மத்திய அரசிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த பெண் எழுத்தாளர் தன்னுடைய பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். சிறுகதைகள் தொகுப்பு நிறைய கொண்டு வந்திருக்கின்றார். திருப்பூர் தமிழ் சங்க பரிசு கூட அவருடைய இடிமழை மின்னல் என்று சொல்லக்கூடிய அது சிறுகதை தொகுப்பு பெற்றிருக்கின்றது. இப்பவும் எழுதி கொண்டிருக்கின்றார். கணவரோடு எகிப்துக்கு சென்றிருந்தார். எகிப்துக்கு சென்ற இடத்தில் அந்த பயண அனுபவங்களை வைத்து நைல் நதி கரையில் என்று ஒரு தொடர் எழுதினார். பிறகு புத்தகமாக கொண்டு வந்தார். பெண் எழுத்தாளர்கள் எழுதிய பயண இலக்கியங்களிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முதல் தரமான ஒரு நூலாக நைல் நதி கரையில் நூலை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட முடியும். எகிப்தை சார்ந்த மக்களுடைய கலை வாழ்க்கை பண்பாட்டை இவர் சித்தரித்த அளவுக்கு வேற யாரும் சித்தரித்திருக்க மாட்டார்கள். அதை பற்றி என்னிடம் கூட ஒரு மாணவர் எம்ஃபில் ஆய்வு சென்று பட்டம் பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் ஒரு பயண இலக்கியத்தையும் எழுதியிருக்கின்றார். மரபு கவிதைகளை எழுதியிருக்கின்றார். புது கவிதைகளை எழுதியிருக்கின்றார்கள். மிக குறைவாகத்தான் வெளிப்படுகிறார்கள். ஆனால் சிறப்பான முறையிலே தொடர்ந்து எழுதுவதில்லை. நிறைய பெண் எழுத்தாளர்கள் எழுதுகின்றார்கள். தொடர்ந்து ஜெய்புன் நிசாவினுடைய ஒரு பின்னணியும் ஒரு சுவையான
பின்னணி. அவருடைய கணவர் தூயவன் திரைப்பட துறையிலே கதை வசனகர்த்தாவாக கொடிகட்டி பிறந்தவர். பிரபலமான திரைப்பட நிறுவனங்களுடைய படங்கள் எல்லாம் தூயவன் கதை வசனம் என்ற முத்திரையோடு வெற்றிகரமாக வந்த ரஜினிகாந்தை வைத்து படம் எடுத்திருக்கின்றார். பாக்கியராஜ் முன்னேறுவதற்கு அவர் துணை நின்றிருக்கின்றார். அவருடைய மனைவிதான் ஜெய்புன்னிசா அக்பர் என்று சொல்லக்கூடிய அவரும் ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். இஸ்லாமிய பின்னணியிலும் சிறுகதை எழுதுவதில் வல்லவராக இருந்தார். இஸ்லாமிய பின்னணி இல்லாமல் பொதுவாக எழுதி அவர் எழுதிய கதைகள் மலையாளத்தில் மலையாள மனோரமால கூட ஒரு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த இலக்கிய பணிகள் மென்மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. மகிழ்ச்சி.